பிரபல பத்திரிகையாளர் கூட அந்த விமர்சனத்தை வந்து தனிமையில் தான் இருக்கிறாரு திருமாவளவன், அது சிக்கலில் தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு கோஷ்டி தனியாக பிரிஞ்சு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடையும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. ஒரு அரசியல் திறனாய்வில் அது எந்த திசையில் போகுது அப்படின்னு நாம் ஏற்கனவே சொன்னோம். பாராளுமன்ற தேர்தலில் இது உடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேரை கூட நான் சொன்னேன், நீங்கள் தான் நம்பலை. தமிழ்நாட்டில் ஒரு 30-40 இயக்கங்களுக்கு ஸ்தாபகர் யார்? ஐயா கருணாநிதி தான். மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே தீர்மானத்தை அண்ணா அறிவாலயத்தில் கொடுத்துட்டாங்களா? கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இது? நானா கிண்டல் பண்ணுறேன்? ஏன் எல்லாரும் இப்படி சொல்கிறீங்க? மாநாடுன்னா தீர்மானம் அங்கே தான் வாசிப்பாங்க, முன்கூட்டியே இங்கே கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. தட்டாக் புடாக்குன்னு வந்து மது ஒழிப்பு மாநாடு, அப்புறம் விலை குறைப்பு மாநாடு நான் சொல்கிறாங்க. இப்போ உதயநிதியை டார்கெட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளில் திமுக ஒரு அணி, விடுதலை சிறுத்தைகள் ஒரு அணி அப்படின்ற மாதிரி ஒரு பிளவை வெளிக்கொண்டாந்துட்டார். இன்றைக்கு வெளிப்படையாக எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பெரும்பான்மையான பெரிய நிர்வாகிகள் எல்லாரும் திமுக சொம்புன்ட்டாங்க. உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு ஒரு பிரசாந்த் கிஷோர் தேவைப்பட்டார். உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த மாதிரி ஒரு நபர் தேவைப்படுகிறாருன்னா அப்போ இது நீங்கள் என்ன பெரியார் வழி வந்தவங்க, அண்ணா வழி வந்தவங்க, கலைஞர் வழி வந்தவங்க, ஸ்டாலின் வழி வந்தவங்கன்றதெல்லாம் ராவணா பார்வையாளர் தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகம் கட்சி சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு. வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கண்ணா. நல்லா இருக்கீங்க. சித்தரா நீங்கள்? ஏண்ணா நீங்கள் ஏன் இல்லை, போன முறை பேட்டியில் வந்து சொல்லியிருந்தீங்க விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளே குழப்பம், கூச்சல், கோஷ்டி பசல் நிறைய சேதரம் உடையன்ற மாதிரின்னு. பிரபல பத்திரிகையாளர் கூட அந்த விமர்சனத்தை வந்து தனிமையில் தான் இருக்கிறாரு திருமாவளவன், அது சிக்கலில் தான் அவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு கோஷ்டி தனியாக பிரிஞ்சு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடையும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க, அதனால சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்களே. இல்லை அப்படின்னா எல்லாரும் சித்திரகிட்ட போயிட்டு போகிறான். பொய்யான சித்திரகிட்ட போய் திருநூறு வாங்கி பூசிக்கின்னு அது உடையுமா இது உடையுமா அப்படின்னு கேட்க போகிறாங்க. இல்லை, ஒரு அரசியல் திறனாய்வில் அது எந்த திசையில் போகுது அப்படின்னு நாம் ஏற்கனவே சொன்னோம். பாராளுமன்ற தேர்தலில் இது உடைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பேரை கூட நான் சொன்னேன், நீங்கள் தான் நம்பலை. அப்போ அதுக்கு யார் அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் நம்பலை. ஆமாம், ஆனால் நீங்கள் உறுதியாக ராவணாவில் தான் சொன்னீங்க, நான் அதை நம்பலை. ஆமாம், இப்போ நீங்கள் தெரிஞ்சிச்சு இல்லை, தனிமைப்படுத்தப்பட்டா திருமாவளவன் எங்கள் அண்ணனை காப்பாற்றணுன்னு வேற நான் ஒரு வார்த்தை அப்போ சொன்னீங்க நீங்கள். ஆமாம், இன்றைக்கி அதுதான். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் ஒரு 30-40 இயக்கங்களுக்கு ஸ்தாபகர் யார்? ஐயா கருணாநிதி தான். என்ன பிரச்சனை? ஒத்து வரலன்னா உடைச்சிரும். சரி, இது கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கிற போது இப்போ உடைச்சி தனியாக விட்டுற போகிறது இல்லை. உடைச்சி என்ன வேற ஒரு அணிக்கு அமைச்சிட போகிறாங்களா? உடைச்சி அவங்களே வச்சுப்பாங்க. சரி நீ வா, சரி நீ ஒரு 50 வச்சுக்க, நீ ஒரு 50 வச்சுக்க, இல்லை நீ ஒரு 30 வச்சுக்க, அவர் ஒரு 70 வச்சுக்கிட்டோம், மொத்தம் 100 இங்கே தானே இருக்குது. இவங்களுக்கு பாதிப்பு இல்லைல்ல. அப்படி பல விஷயங்களை செஞ்சாங்க. இன்றைக்கி வந்து அது ஆதாரபூர்வமாக வெளியே வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்றீங்க நீங்கள்? இதில் என்ன ஆதாரபூர்வமாக தெரிஞ்சிருக்கு நீங்கள் சொல்ல வரீங்க? இப்போது மது ஒழிப்பு மாநாடு, சரி அதை விட்டுருங்க, அதுதான் இப்போ விற்பனை குறிப்பு மாநாடாக மாறி போச்சு. மாநாடு நடப்பதற்கு முன்னாலே தீர்மானத்தை எழுதி அண்ணா அறிவாலயத்தில் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே தீர்மானத்தை அண்ணா அறிவாலயத்தில் கொடுத்துட்டாங்களா? கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல இது? நானா கிண்டல் பண்ணுறேன்? ஏன் எல்லாரும் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, அப்புறம் எப்படி மாநாடுன்னா தீர்மானம் அங்கே தான் வாசிப்பாங்க, முன்கூட்டியே இங்கே கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. தட்டாக் புடாக்குன்னு வந்து மது ஒழிப்பு மாநாடு, அப்புறம் விலை குறைப்பு மாநாடு நான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அந்த ஒரு 3 பக்க அறிக்கை கொடுத்ததாகவும் மனு கொடுத்ததாகவும் கடைசியில் ஒரு 4 வரியில் மாநில அரசை வற்புறுத்தியதாகவும் சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க? டார்கெட் குறைப்புன்னு தானே சொன்னாங்க. அவங்களே சொன்னாங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க போல இது. அதால் அது சும்மா அது சொல்லியாச்சு, நடத்தணும். அப்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் அந்த அட்மின் பிரச்சனை வந்தது. எடுத்தேன் போட்டேன். அப்போ இது மாதிரி அது விஷயமா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த வார்த்தைகள் கொண்ட வாசனை அது. அது மட்டும் தானே? சரி.
அப்போது உள்ளே வந்து முதலமைச்சர் அதை பற்றி கேட்டாரா, இல்லை ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி கேட்டாரான்னா, இல்லை அவரும் கேட்கல, நானும் பேசலை. பிரச்சனையே அதுதான். எல்லாரும் இந்த மாதிரி போட்டார், எடுத்தார், போட்டார், அட்மின்னு. நீங்கள் ஒரு தடவை அண்ணன் வந்து எப்பயுமே பதட்டமாக மாட்டார். பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க? இல்லை நான் வந்து டெல்லியிலேருந்து அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் பார்த்துட்டு தான் சொல்லணும் அப்படின்னு பதற்படத்தோடு போய் காரில் ஏறுறாரு. ஒரு நிருபர் அந்த வாய்ஸ் நல்லா கேளுங்க, ஐயோ கால் மேலே கார் ஏறுதுன்னுமா அந்த நிருபர். அப்போ அவ்வளவு பதட்டமாக கடந்து போனவர். அப்போ அண்ணா அறிவாலயத்தில் பார்த்துட்டுன்னு இல்லை, இவரை வந்து கூட்டு வந்தாங்க. அப்படி தான் அதை எடுத்துக்கணும். இவராக போய் பார்க்கல. ஏன்னா இவர் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்காரு, நாங்கள் பல முறை முதலமைச்சரை சந்திப்பதற்கு டைம் கேட்டு எங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னவர் தான் அவர் வாயால். அப்போ போய் பார்த்துட்டு வெளியே வந்து அவங்க கேட்குறாங்க, அதை பற்றி பேசுனீங்களா? இல்லை அவரும் கேட்கல, நானும் பேசலை. எதை பேசலை? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. மது விடுங்க, அது என்ன ஒழிக்க முடியும். ரோட்டில் நின்று பேசிட்டு இருப்போம், கோஷம் போட்டுட்டு இருப்போம், மயக்க முன்னாடி சம்மந்தப்பட்ட சிஎம் சந்திக்கிறப்ப அதை நாங்கள் சொல்ல மாட்டோம். அவரே கேட்கல. அப்போது அவர் கேட்க மாட்டார் தான், இவர் சொல்லியிருக்கணும். இல்லாத இல்லை, பிரச்சனை அதுதானே. ஆமாம். இப்போ பிரச்சனை மது ஒழிப்பு. இப்போ மாநாட்டுக்காக வந்து என்னப்பா மது ஒழிக்கிறேன்ற, நான் எங்கள் ஆலையெல்லாம் நீ மூட போறியா, அதுக்காக கூப்பிட்டாங்க. அதிகாரத்தில் பங்கு அந்த பிரச்சனை தான், ஆட்சியில் பங்கு அதுதான் பிரச்சனை. அப்போது நாங்கள் அதை பற்றி பேசலை. அது வெறும் கோஷம். கோஷம்னா என்னது? வாயில் கத்துறது. எங்கள் எய்ம் அது இல்லை. 1000 கத்துவோம். அதெல்லாம் வந்து எங்களோட வழியான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் என்னங்க சொல்லுவோம்? அந்த நேரத்தில் என்ன ஒருத்தர் கத்துவோம், தென்னாட்டு பிரபாகரன் கத்துவோம். அதுக்கு என்ன ஆகிடும் நானே, அந்த மாதிரி ஆகிப்போச்சுல்ல. அப்போது அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சு வருது. அப்போது அவரே அது கோஷம்னு சொல்லிட்ட பிறகு அவர் சொல்லி இவர் பேசியிருப்பாரா? இன்றைக்கி பல பேர் வந்து சொல்கிறாங்க, இல்லை அண்ணன் சொல்லி தான் அதை பேசினார். அதுக்கு நான் கடைசியாக வரேன். அப்போது இந்த ரெட்டியார் வந்து இது வேறு பிரச்சனை. அதாவது எந்த ரெட்டியார் நீங்கள் சொல்கிறீங்க? அதான் இந்த அர்ஜுன் ரெட்டியார். சரி, அதான் அர்ஜுன் ரெட்டியார். இப்போ யூடியூப்பில் உட்காந்துன்னு இப்படி பேசுகிறாங்களாம், ரெட்டியார்னு. அவர் தெலுங்குன்னு சொல்ல வராங்களாம். தெலுங்குன்னு சொல்லுது தப்பா? தமிழ்நாட்டில் அது வேறு மேலே எல்லாம் பேசின்னு வர்றாரு அண்ணன். என்னன்னு? எங்கள் அண்ணன் திரும்ப அண்ணன் தான். என்னன்னு பேசுகிறாருங்க? இந்த மாதிரி அவர் ரெட்டியார்னு சொல்லி அவர் தெலுங்குன்னு சொல்ல வராங்க, தமிழர் தெலுங்கர்னு பிரிக்கிறாங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. சரி, அவருக்கு எல்லாரும் ஒன்றா இருக்கும், நமக்கு அப்படி இல்லைல்ல. அப்போது இந்த ரெட்டியார் இதை பேசுகிறார். ஒரு 4-5 விஷயங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். துண்டு சீட்டில் படிக்கிறவங்களாம் முதல்வர் ஆயிட்டாங்க. சினிமாவிலேருந்து வந்துட்டு இருந்தவங்களாம் அதான் 4 வருஷம் சினிமாவில் நடிச்சுட்டு துணை முதல்வர் அப்படின்னு ஒரு மேஜராக ஒரு 5-6 விஷயங்களை பேசுகிறார். 234 தொகுதிகளிலும் நிற்பதற்கு வேட்பாளர் இல்லாத கட்சி திமுக. இதெல்லாம் பேசுகிறார். இது ஏன் பேசப்படுகிறது? அப்போ அண்ணன் திரும்ப சொல்லி இது பேசினாரா? இப்போ பொதுச் செயலாளர் முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலாக உட்காந்து எல்லாத்தையும் பேசிட முடியுமா? கட்சிக்கு எவ்வளோ துணை பொதுச் செயலாளர் தானே? அதான் சொல்கிறேன், துணை பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர் தான் அந்த பக்கம் இருக்காரு. பொதுச் செயலாளர் கொடுங்க, நீங்கள் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர் தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஒரு அதிகாரமாக எல்லாம் பேசிட முடியுதா? அங்கே மேலிடத்தினுடைய. சரி, அப்போ யார் சொல்லி பேசினா? அதான் நான் கேட்குறேன், எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்க. இல்லை, நீங்கள் திரும்ப சொல்லி பேசியிருப்பாரு, அண்ணன் சொல்லி பேசியிருப்பாரா? அவருடைய அனுமதியின் பேரில் தான் பேசி. எப்படி அண்ணன் வந்து ப்ரீ மெச்சூர்ன்றாரு? அவர் ஏன் நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கல? மற்றவங்க நான் நீக்கி இருப்பீங்களா? அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? ராஜா யார்? இப்போது திமுகவில் நம்ம லிப்டிக் போடுவார் அண்ணாச்சி துரைமுருகன், அவருக்கும் உதயநிதிக்கும் ஏதோ ஒரு பணி போடுற மாதிரிலாம் சொல்கிறாங்க, ஒரு சீனியர் ஜூனியர்ன்ற மாதிரி. அதில் திருமாவளவன் அவர்களோ அல்லது விடுதலை சிறுத்தைகள்லேருந்து யாராவது ஒருத்தர் கருத்து சொல்ல முடியுமா? ஏற்கனவே வந்து நம்ம கூட பேசியிருப்போம், அண்ணனுக்கும் திருமாவளவனுக்கும் ராஜாவுக்கும் ஒரு பணிப்பு இருக்குது, அந்த ஒரு நாயகின்னு ஒரு வாசகத்தை நம்ம பேசியிருப்போம். அப்படி இருக்கிற போது ராஜா எப்படி சொல்லலாம் இதை? அப்படி திருமாவளவன் சொல்லி ஆதவ் பேசியிருந்தால், அந்த ரெட்டியார் பேசியிருந்தால், நீங்கள் வந்து எங்கள் கட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுங்க, யாராக இருந்தாலும் எங்கள் உள்கட்சி விஷயத்தில் எங்கள் பொறுப்பாளர் பேசுறதுல நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஏன் மௌனம்? அது திமுகவை பற்றியான விமர்சனத்தை சொல்கிறாரு ஆதவ் அர்ஜுன். அதுக்கு அந்த பதிலை சொல்கிறாரு, அந்த கட்சிக்கு சொல்கிறாரு. கட்சிக்கு கருத்துக்கு கருத்து சொல்லலான்னு அவரை நீக்கணும்ன்ற மாதிரி எப்படி நீ சொல்ல முடியும்? என் கட்சியில் இருக்கிறவனை நீக்கிறதுக்கு நீ எனக்கு ஓனரா?
ம். இல்லை உங்கள் கட்சி எனக்கு அதான் ஓனரா? அவர் கேட்டிருக்கணும் திரும்ப. ஏன் கேட்கல? எப்படி கேட்டுருவாரு? ஏன் கேட்கல? அதாவது திரும்ப அவர்கள் சொல்லி ரெட்டியார் பேசியிருந்தாருன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் கட்சி விவகாரத்தில் பொதுவாக மற்றவர்கள் தலையிட வேணாம், அது எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம். சரி, பேசின பிறகு இந்த சர்ச்சையான பிறகு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஃபோனில் பேசியிருக்கிறேன். யார் அந்த மற்ற பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஃபோனில் பேசியிருக்கேன். ரெட்டியார்கிட்டையும் ஃபோனில் பேசியிருக்கேன். திரும்பவும் நேரில் கூட்டு பேசி நான் ஒரு முடிவு பண்ணுறேன், உயர்மட்ட கூட்டு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது ஒன்று சரி தப்பு, நான் சொன்னேன் நான் சொல்லலை, இது தவறு, ஏதாவது ஒன்று தானே ஒரு பதிலாக இருக்க முடியும். ஆமாம். அப்போது இது யார் பேசுறது? இந்த இந்த டாப்பிக்கை ஒரு 10-12 பாயிண்ட்லாம் சொல்கிறாரு. யார் பேசுறது? யார் சொல்லி பேசுறது? அதாங்க, இவ்வளோ பெரிய நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவர் தனியாக பேசிட முடியுமா உட்காந்துக்கிட்டு? சொல்லுங்க. நான் தான் இப்போ நீங்கள் ஒரு அமைப்பில் இருக்கிறீங்க, புரட்சி தமிழகம் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட துணை பொதுச் செயலாளர் யாரோ ஒரு தம்பி, அவர் உட்காந்துக்கிட்டு ஒரு பொது விஷயத்தை வந்து பேசுகிறாரு. பேசும்போது உங்கள் அனுமதி இல்லாமல் பேசுறதுக்காக நீங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பீங்களா மாட்டீங்களா? ஒன்று கரெக்டுங்களா? ரெண்டாவது, பேசுறதுல ஒரு பெரிய நெருக்கடி வருது, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஏதோ ஒரு அண்ணனோ தம்பியோ ஏதோ ஒரு கட்சியோ அவங்க சேர்ந்தவங்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. நெருக்கடி வரக்கூடிய நீ ஏன்பா பேசுன அப்படின்னு ஒன்று நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும், அவனை திட்டிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். அதுவும் இல்லை. தம்பி வந்து இன்மெச்சூரிட்டியாக பேசிட்டாரு, ப்ரீமெச்சூரிட்டியாக பேசிட்டாரு அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல, சொல்லுங்கள். அப்போது இந்த பேச்சுக்கும் ரெட்டியார் கருத்துக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அது கிளியர் ஆகுதா? சரி. அப்போ யார் சொல்லி பேசணும்? நீங்கள் இதில் உதயநிதியை டார்கெட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகளில் ஒரு பிளவு இருக்குன்னு இன்னைக்கு வெளிப்படுத்திட்டார். யாரு? ரெட்டியாரே அவரே சொல்கிறாரு. இப்போ சொல்கிறாரு. அந்த பேச்சு பேசின பிறகு, அந்த பேட்டிகள் கொடுத்த பிறகு அடுத்து பல நிர்வாகிகள்லாம் எதிர் ஸ்டாண்ட் எடுத்து அவங்க திமுக பக்கம் நின்றுட்டாங்க. ஆமாம். அப்போது விடுதலை சிறுத்தைகளில் திமுக ஒரு அணி, விடுதலை சிறுத்தைகள் ஒரு அணி அப்படின்ற மாதிரி ஒரு பிளவை வெளிக்கொள்ளாந்துட்டார். இப்போது இன்டீரியல் விஷயத்தை தெரிஞ்சவங்க நம்ம அரசியல் பரசலாக சொல்கிறோம். இன்றைக்கு அது ஊர்ஜிதமாகி அது வேற இது வேற, ஆனால் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்ற மாதிரி ஊர்ஜிதம் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தருக்கு ஒரு சமிங்கையை தராங்க. யாருக்கு? புதுசாக வரவருக்கு, விஜய்க்கு. ஆமாம். சரி, என்ன தராங்க அங்கே தகவல்? அதாவது உங்களுக்கு நல்லா தெரியும், திமுகவில் திடீர்னு ஒரு எம்பியை கொண்டு போய் வித்துற முடியாது. விற்றா என்ன ஆகும்? அது ஒரு கட்சிக்குள்ளே எவனும் பெருசாக கெட்டு போகிறது இல்லைன்னு வச்சுங்க. சரி, வெளி அரசியலில் அது வந்து ஒரு மாதிரி ஆகல, என்ன இவங்க கூட சீட்டை விற்கிறாங்க, அதுக்கு ஆனால் கட்சிக்காரனுக்கு விற்றுட்டு போயிடலாமல் எதுக்கு வெளியில் இருக்கிறவனுக்கு விற்கிறாங்கன்ற மாதிரி ஒரு அவப்பெயர் வந்துடுறதுக்காகத்தான் குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் அண்ணன் கூட பேசி நீங்கள் வைங்க, உங்களுக்கு ஒரு சீட்டுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது வந்து அந்த பிளான் வந்து இப்போ வீட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்கும்ல, கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்த உடனே இவர் வந்து அப்படியே இருக்கிறாரு. மாநாட்டுக்கான செலவுகளெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு நிற்கிறார். அப்போது என்ன வழின்னும் போது, சரி நீ வந்து பொறுப்பாளர்களை கொஞ்சம் பேரை பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதாவது விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பொறுப்பாளர்கள் 1-2 பேர், ரொம்ப பெரிய அளவுலாம் இல்லை, 1-2 பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு உனக்கு சீட்டு கொடுத்தா கூட, இப்போ ஒரு எம்எல்ஏ சீட்டே கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க, இல்லை நீ நினைக்கிற மாதிரி மேல் சபையெல்லாம் அவங்க வாங்கிலாம் தர முடியாது. வைக்க மாதிரிலாம் உனக்கு அவங்களுக்கு தந்து அவங்க வந்து உனக்கு தந்து அது நடக்காத கதை. அப்போது மக்கள் செல்வாக்கை விடுதலை சிறுத்தைகள் உனக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்றதை நீ வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு. ப்ரூவ் பண்ணி ஒரு அணியை நீ தக்க வச்சுக்கோ. நீ இவ்வளோ செலவு பண்ணி எத்தனை உள்ள சேர்த்த உன் பக்கங்கிறான் கேடஸ், சாதாரண நபர்கள், சரி தொண்டர்கள், எங்களை மாதிரி, சரி மற்றவங்க மாதிரி யார் இருக்காங்க காட்டுன்னொடனே ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுது. சரி, இந்த மாதிரி ஒன்று வச்ச உடனே நமக்கு ஒரே கல்ல இதுக்கு ஆதரவா இல்லை இதற்கு எதிர்ப்பா எத்தனை பேர் விடுதலை சிறுத்தையில் பேசுகிறாங்கன்னு வெளியே வந்தாகணும். இப்போ இந்த கட்சி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு பேசின உடனே எல்லாம் வரிசையாக நாம் சொன்ன ஆட்கள் எல்லாரும் ஒரே அணியில் நின்ட்டாங்களா. இவங்க என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி ஒரு பேசியிருக்காரு, நாங்கள் தலைவர்கிட்ட பேசுவோம்,
பேசி எங்களோட கருத்தை நாங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது தானே சரியாக இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி தலைவர் சொல்லி பேசியிருந்தாலும் இல்லை உண்மையாகவே இது எப்படி பேசுனான்னு தெரியல இருந்தாலும் நம்ம இது பார்க்கணும், தலைவர்கிட்ட கேட்கணும், எல்லாம் நாங்கள் கலந்து பேசி தானே பேசணும். ஆளுக்கு எப்படி வந்து பேசுகிறாங்க, இது வந்து முட்டை வளரல, கரு வளரல, இது இன்மெச்சூரு, இது வந்து முதிர்ச்சி அற்றது, இந்த கருத்து நல்லதான், அதை சொல்கிற தகுதி அவருக்கு என்ன இருக்குது, அவர் யார் அப்படின்னு பல பேர்னா பல முன்னணி பொறுப்பாளர்கள் இல்லை 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படியா சொல்ல முடியும். இப்போ அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கவங்க தானே பேர் 2ஆம் கட்ட தலைவர். தெரியல, நீங்கள் சொல்லுங்க, நான் எனக்கு தெரியல அது மாதிரி. அப்போது எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அதிகாரத்தை சுவைத்தவர்கள் எல்லாருமே அதிகாரத்தை கொடுத்த எஜமானர் பக்கமாக நின்ட்டாங்க. அந்த அதிகாரத்தை வாங்குவதற்கு இந்த மனுஷன் தானே காரணம் அப்படின்ற நினைப்பு யாருக்கும் இல்லை. அப்போது இன்றைக்கு வெளிப்படையாக எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பெரும்பான்மையான பெரிய நிர்வாகிகள் எல்லாரும் திமுக சொம்புன்ட்டாங்க. இப்போ நம்ம சொல்லலை இந்த வார்த்தையை, ஒரு பெரிய அறிவாளி ஒருத்தர் இருக்கிறார், அவர் எங்கெல்லாம் திமுக சொம்புன்றாங்க. நல்ல வார்த்தை, நல்ல வேலை, நான் சொம்பு இல்லை அந்த ஆள் சொன்னார் நான் அண்டான்னு, அந்த மாதிரி சொல்லாமல் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அப்படி அவரை சொல்லி அவங்க ஒரு விசுவாசத்தை காட்டுறாருன்னு எடுத்துக்கலாமா? யாருக்கு விசுவாசத்தை? அவங்களுக்கு தான் மேல் இடத்துல திமுகவுக்கு நாங்கள் எங்களை வந்து சொம்புன்றாங்க, உங்கள் சொம்பு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். சொல்லிக்கிற வெளிப்படையாக எல்லாரும் சொல்லிட்டாங்களா திமுகவுக்கு ஆதரவா இது வந்து தப்பு, திமுகவுடைய விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. இப்போது வெளி உலகுக்கு நாம் ஏற்கனவே சொன்ன விடுதலை சிறுத்தைகளில் பிளவு பெரும்பான்மையாளர் திமுக அணி அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சா? 2வது விஷயம் நடந்துடுச்சா? ஒன்று உதயநிதிக்கு எதிராக பேசி அவரை கண்டம் பண்ணது ஒன்று, 2வது விடுதலை சிறுத்தைக்குள் பிளவு, 3வது இப்போது எல்லா இந்த சாதாரண தொண்டர்கள் எல்லாரையும் கழுவி ஊற்றுறான் பார்த்தீங்களா? டை ஆர்எஸ்எஸ்காரா, டை சொம்பு, டை சங்கி, அவனே இவனே, அன்னாரி வளத்துக்கு பிறந்தவனே, அப்படியாக்க இப்படியாக்குன்னு கண்ட மேனிக்கு. நான் இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் பொறுப்பாளர்களை வெளியாட்கள் கூட இப்படி அசிங்கமாக பேசியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை அந்த அந்த சைட் குரூப் இருக்குல்ல, திமுக குரூப், அதை கண்ட மேனிக்கு பேசிட்டு ரெட்டியாரை தூக்கி நிறுத்துறாங்க. இன்றைக்கு கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு அவங்க பேசுறது வந்து மாநிலத்தில் உரிமை, அரசுல பங்கு அதிகாரம் இதெல்லாம் கேட்கறது நியாயம்தான் அப்படின்னு இந்த பக்கம் நிற்கிறாங்க. இந்த பக்கம் அந்த டீம் எல்லாம் கழுவி ஊத்துறாங்கன்னு ஊத்துறாங்க. ஆமா, அப்போ இன்றைக்கு ரெட்டியாருக்கு ஒரு ஆதரவு நிலை தொண்டர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அது அவருக்கு ஒரு பலம். இப்போ அப்படியே நாளைக்கு ஒரு நடவடிக்கையோ இல்லை ஏதோ ஒன்று உண்மையில வந்தால், ஏற்கனவே உதயநிதிக்கும் விஜய்க்கும் ஒரு போர் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும். இந்த சினிமா சம்மந்தப்பட்டது, படத்தை விடாது ஏற்கனவே. அப்போது விஜய்க்கு இன்றைக்கு திமுகவை அவரால் ஒன்றும் பெருசாக பேசிட முடியாது. திமுகவை கண்டம் பண்ணுகிற, திமுகவுக்கு எதிராக அரசியல் நடவடிக்கை எடுக்கிற இல்லை பேசுகிற நபர்கள் விஜய்க்கு இப்போ தேவை. அப்படி இருக்கிற போது இங்கேருந்து நகர்ந்து அங்கே போனீங்கன்னா நிச்சயமாக அவங்க உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரு பொதுவான ஆள், நீயும் பொதுவானவர், அங்கே பல பேர் பொதுவானவர் இருப்பான், இங்கேயும் கொஞ்சம் பேரோட உனக்கு ஆதரவு இருக்கும். அப்படியே அங்கே போனீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு அங்கே வந்துடும். அப்படி இருக்கிற போது அதில் வந்து உன்னை நிலைநிறுத்தி ஒன்று விஜய் தனியாக இருக்கணும், இல்லை நம்ம பக்கம் வரணும். இந்த ப்ராஜெக்டின் அடிப்படையில் தான் இது பேசப்பட்டது. சித்தால இப்போ ஆதவ அர்ஜுனுக்கு என்ன நன்மை, திமுகவுக்கு இதில் என்ன விஷயம் இருக்குன்றீங்க? இல்லை, இந்த 3 விஷயமும் திமுகவோட விஷயம் தானே, மாப்பிள்ளை சாரோட விஷயம் தானே. ஃபர்ஸ்ட் விஷயம் மாப்பிள்ளை சார்னு வச்சுங்க. அவர் இப்போ திமுகவுக்கு எதிராக இருப்பார். இருக்கிற ஒரு சிலருக்கு ஒன்றா முரண்பாடு இருக்கலாமே தவிர, ஒருத்தருக்கு அது ஒரு சிலர் ஏன் சொல்லுவானே, ஒருத்தருக்கு ஒன்றா உங்களுக்கு முன்ன பின்ன அதிகாரத்தில் பகிர்வு தானே. ஏன்னா எப்படி இருந்தாலும் 1 2 3னா 1 1 தானே, 2 1க்கு பின்னாடி தானே. இல்லை நமக்கு முன்னாடி 1 1 தானே இருக்குது, நான் 2 நினைக்கும் இல்லையா? புரியுது. அதனால் இப்போ அவருக்கு அது லாபம். திமுகவுக்கு ஃபர்தராக இப்போ நீங்கள் இப்போ நம்ம ஐயா ஸ்டாலின் இருக்காரு, அதுக்கப்புறம் யார் திமுக வழிநடத்த போகிறா? உதயநிதிக்கு அவ்வளோ பெரிய டேலண்ட் இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைக்கிறதுக்கெலாம் இல்லை. அவர் ஒரு விளையாட்டு புள்ள தானே. அப்போ அடுத்த கட்டமாக இதை இயக்குவதற்கு தகுதியான நபர் யார்? அப்படிங்கும்போது குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றது தானே இயல்பு. சரி,
அப்போ அவர் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ம் போடப்பட்ட பிளான் தான் இது எல்லாமே. ம் இதை விட்டுட்டு ம் இன்னைக்கு வந்து சரி. நான் கூட அதாவது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு நான் கூட வரவேற்கிறேன். ம் நீங்கள் ஏன் இதை யார்கிட்டயா கேட்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? ம் துண்டு சீட்டு வச்சு நீ பேசுகிற, நீ முதல்வர் ஆகிட்ட, இவர் வந்து 3 மணி நேரம் பேசுகிறாரு, இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. யோ சும்மா துண்டு சீட்டை வச்சு கூட படிக்க தெரில அவருக்கு, நீ 3 மணி நேரம் முக்கி முக்கி பேசுகிறேன்டா என்ன பிடிக்கிட்ட அப்படின்னு திருமாவளவனுக்கு அது கேள்வி ரிவர்ஸ் ஆகுது இல்லை? ஆமாம் ஆகுது. 4 வருஷம் படத்தில் நடிச்சிட்டு நீ துணை முதல்வர், நீ 4-5 படத்தில் நடிச்ச, நீ கேட்டுனுக்குற அப்படி சொல்லலாமா இதை? அப்போது இந்த கருத்து சரியான கருத்து. 20% மக்கள் இருக்கிற நாங்கள் அதிகாரத்தை நோக்கி போகணும். அதுக்கான வழி என்ன? திமுகவில் போய் கேட்குறதா? வேற எங்கே கேட்குறது? அவங்க தானே இருக்காங்க அதிகாரத்தில், அவங்க அங்கே தானே கேட்டாக முடியும். அதிகாரத்துக்கு நீ உன்னை தயார்படுத்த மாட்டேன். மக்கள்கிட்ட போய் அங்கே கட்டமைப்பு உருவாக்கணும். நீங்கள் பலமாக இருந்தால் தான் அங்கே கேட்க முடியும். உன்னை நீ தயார்படுத்தணும்ல. அதாவது 2-3 தேர்தலாக நாங்கள் வந்து திமுகவுக்கு நான் வேலை செஞ்சேன். அந்த இன்னும் சொல்கிறாங்களே செட் பண்ணுறதா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த வேலை செஞ்சேன்னா அப்படி என்ன வேலை செஞ்சிருப்ப? இவர் இந்த சின்ன கட்சி அவெல்லாம் அவனுக்கு என்ன காசு வேணுமோ காசை கொடுங்க, சீட்டை 1-2 கொடுங்க, இதில் எவனை ஜெயிக்க வைக்கலாம் நம்ம தான் முடிவு பண்ணணும், ஒரு கட்சியையும் நம்ம கிட்ட அண்டவிடக்கூடாது அப்படின்ற வேலை தானே வந்து செய்திருந்தது. ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படி தான் பண்ணி கொடுத்துருந்தார் அவர். ஆமாம். அப்போ இந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் என்ன திடீர்னு எங்கள் மேலே பாசம் வந்துருச்சு, ஐயோ பீ தண்ணியை குடிச்சிட்டுக்கிறாங்களே அப்படின்னு என்ன பாசம் எப்படி வந்தது? உங்கள் அதாவது நீங்கள் கொள்கைக்காக வேலை செய்கிறவங்க இல்லை. இப்போ நீங்கள் திமுகவுக்கு வேலை செஞ்சீங்க ஒரு நிறுவனத்தை வச்சு, இப்போ இதே ஆப்பர்ச்சுனிட்டியை ஒரு பிஜேபி கொடுக்குதுன்னு வச்சுங்க. அப்பா பிஜேபி கொடுக்குற காசு எனக்கு வேணாம்ப்பா, இல்லை அதிமுக கொடுக்குது, அதிமுக ஒரு கேஸ் எனக்கு வேணாம்ப்பா, எங்கள் நிறுவனம் உங்களுக்காக வராதுன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் பிரசாந்த் கிருஷ்ணன் எடுங்க, அவர் யாருக்கு முதல்ல வேலை செஞ்சார், அப்புறம் இங்கே யாருக்கு வந்து செஞ்சார்? அப்போ அவங்களுக்கு தேவை ப்ராஜெக்ட், அவங்களுக்கு தேவை காசு, அது ஒரு மெட்டீரியல், அவ்வளோதான். ஒருத்தனை ஒன்றுமே இல்லாதவனா அப்போ ஏற்பட்டவன் இப்போ ஏற்பட்டவன் யாராக இருந்தான்னா அப்படி தான் அவங்களுக்கு. அப்போது இப்படியெல்லாம் வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு எதிராக எங்கள் மக்கள் அதிகாரத்தில் வந்துட கூடாதுன்னு நீ வந்து திமுகவுக்கு ஐடியா கொடுத்துருப்பில்ல? ஆமாம். இப்போ என்ன உனக்கு திடீர்னு பாசம்? இல்லை அதான் கேட்குறேன், என்ன திடீர்னு பாசம் அப்படின்னு நான் கேட்குறேன். அதுக்கு தான் இந்த 3 ரிசல்ட்டு. இந்த 3த்தையும் கிளறி விடுறதுக்காக தான் இவர் பேசப்பட்டது. இப்போ நீ உண்மையிலே எங்கள் மீது அக்கறை இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? 44 ரிசர்வ் தொகுதி இருக்கு தமிழகத்தில், அண்ணன் வந்து 40 வருஷமாக வேலை செஞ்சுருக்காரு, எங்களை நம்பி இவங்கெல்லாம் ஏமாத்திட்டாங்க, வருகின்ற சட்டமன்றத்தை 44 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் தலைமையேற்று நிற்கும், இங்கே இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கங்களையும் ஜனநாயக கட்சிகளையும் ஒருங்கிணைச்சு எங்கள் தொகுதியில் நாங்கள் நிற்கிறோம். இதுவரை ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் 44 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, ஆனால் ஒரு பேச மாட்டாங்க. வேங்கை வயலில் பீ தண்ணியை கலந்த பிறகு ஈவன் விடுதலை சிறுத்தைகள் எங்களால் கூட சரியாக பேச முடியவில்லை. ஏன்னா திமுகவின் அழுத்தம், ஆளுங்கட்சியின் அழுத்தம் எங்களுக்கு இருக்கு. கம்யூனிஸ்டுக்காரன் பேச மாட்டுறாங்க, அவங்க பேச மாட்டுறாங்க, இவங்க பேச மாட்டுறாங்க. அப்போது நம்ம சிறத்தன்மையோடு நம்ம எவனையும் நாடாமல் உன் ஓட்டு இல்லைப்பா நாங்கள் ஓட்டில் நாங்கள் வந்துக்கிறோம்பா அப்படின்னு நாங்கள் வந்தால் இந்த பிரச்சனையை பேசலாம். ஒரு சட்டமன்றத்தை 44 பேர் ஒரே சமூகத்தை சார்ந்தவன் இருந்தான்னா நம்ம சமூகத்துக்கான விஷயங்களையும் பேசிக்கலாம், பொது சமூகத்துக்கான விஷயங்களையும் நம்ம பேசிக்கலாம். நம்ம கண்டுக்காமல் இருக்கிறோம், அதால் நாம் அந்த வழியை செய்வோம். அப்படி நாம் ஜெயிச்சிட்டோம்னா நம்மளை கடந்து யாரும் இங்கே தமிழகத்தில் ஆட்சி அமைக்க முடியாது. திமுக இன்னைக்கு பெரிய கட்சின்னு சொல்லுது, நாங்கள் ஜெயிக்கிறோம், எங்களை கேட்காம நீ எப்படி வந்து ஆட்சி அமைச்சரை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்றது தானே சரியா இருக்கும். அதான் சரியா இருக்கும். கூட்டணி சேரும்போது பேசுறது இல்லை. இப்போ 1.5 வருஷத்துல நீ திமுக கிட்ட கேட்கறல்ல, பிரச்சனையே திமுக கிட்ட எங்களை துணை முதல்வர் ஆக்கினா நீ என்ன அவரோட வாரிசா? திமுக எப்படி ஆக்கும்? இப்போ என்ன சொல்றாரு, நான் வந்து திமுகவை சொல்லலை, நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்லலை, நான் ஆந்திராவை சொன்னேன், கர்நாடகாவை சொன்னேன், அமெரிக்காவை சொன்னேன் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்போ இந்த கோரிக்கை இது கேட்டதே தப்பு. கேட்க வேண்டிய இடம் இது இல்லை, கேட்க வேண்டிய இடம் மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட கேட்டு மக்களை ஆர்கனைஸ் பண்ணி மக்களை மிக பெரும் பலமாக உங்க பக்கம் வச்சுக்கிட்டு கடைசியாக நீ இப்போ என்ன சொல்லு அப்படின்ற நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அரசியல் செய்திருக்கணும்.
44 ரிசர்வ் தொகுதி நீங்கள் கையில் எடுத்துருக்கீங்க. அப்போ கேட்டதே தப்பு இல்லை. பேசிக்காக இந்த வாதத்தை கிளப்பியதே தப்பு இல்லை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவது தான் அடுத்த தேர்தலில் கூட்டு அப்படியாவது பேசியிருக்கணும். ஆனால் எங்கள் அண்ணன் என்ன பேசுகிறாரு, 2026 திமுகவோட கூட்டணி தொடரும், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ இது என்ன அரசியல்? இது யாரை வந்து பைத்தியக்காரனாகிறதா, முட்டாளானாகிறதா, இல்லை உங்கள் அரசியல் சித்து விளையாட்டா, இல்லை அரசியல் சாணக்கியத்தனமா, எதனா ஒரு பேரை சொல்லுங்கள். ப்ரீமெச்சூர்னு சொல்லி முடிச்சிடாதீங்க. சரி, இந்த அரசியல் இதெல்லாம் பேசிட்டீங்க. இப்போ இந்த மது ஒழிப்பு மாநாடு உண்மையில் எப்படி முடியும், எப்படி நடக்கும், அதனுடைய தன்மை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒன்றுமே இருக்காது. ஆரம்பிச்சாச்சு, விட்டாலும் என்ன சொல்லுவீங்க உங்களை மாதிரி ஆட்கள், அதனால நடத்திடுறோம். வேற என்ன நடத்தவனா திமுக வச்சுக்கிட்டு நடத்துறதா மது ஒழிப்பு மாநாடாது? பேனர்லாம் அப்படிலாம் போடுவோம். நாங்கள் தான் உங்ககிட்டே சொல்லிட்டோம்ல, டார்கெட்டை மட்டும் கொஞ்சம் குறைங்க சாமின்னு. ஆனால் நாங்கள் சொல்லும்போது நீங்கள் எங்களை கிண்டல் பண்ணுறீங்க. நாங்கள் வந்து இந்த பிரச்சனை சம்மந்தமாக பேசியிருக்கிற போதே உங்கள் இஷ்டத்துக்கு கடையை திறக்கிறீங்க, வந்து எவனா போராட்டம் பண்ணான்னா குண்டு கட்டா தூக்கி போடுறீங்க. அப்புறம் இன்னொன்று பண்ணுறீங்க, இந்த பொதுவாக இந்த கூட்ஸை ஏற்றி போகிறாங்கல்ல, டிரான்ஸ்போர்ட்டில் வந்து டேமேஜ் ஆகும், அதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மதுப்புட்டிக்கு வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க. எங்களை நக்கல் பண்ணுற மாதிரிலாம் நீங்கள் செய்கிறீங்க. அப்போ இது எப்படி நடக்கும் இந்த மாநாடு? இவங்க 2 பேர் வந்து என்ன பேசிடுவாங்க, நாங்கள் படிப்படியாக குறைக்கிறோம். எத்தனை படி குறைப்பீங்க? இப்போ இந்த படினாலே இவங்க மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வராது. ஏன்னா ஏதோ 3 படி 1 படி இருந்ததில்ல, அதுலேயே ஒரு சீட்டிங் ஆரம்பத்துலேயே நடந்ததில்ல, அந்த மாதிரி திரும்பவும் படின்றாங்க. அதால் இது சொல்லியாச்சு. அதாவதுங்க, திருமாவளவன் அவர்கள் எங்கள் அண்ணன் திமுகவை ஜர்க்கு காட்டுறதுக்கு, சும்மா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பிரச்சனை பண்ணிக்கிறப்பா நீ அப்படின்னு காட்டுறதுக்காக இதை ஆரம்பிச்சது. அது பூதகரமாக போய் வந்த உடனே, ஏன்னா எல்லார் வீடுகளும் குடி நோயாளி ஒருத்தர் இருக்கான். ப்ராக்டிக்கலாக நம்ம உத்தரம், நம்ம அண்ணனோ தம்பியோ தங்கச்சி பையனோ எவ்வளோ ஒரு நாய் பயங்கர குடிகாரனாக இருக்கான், போதையாக இருக்கலாம், நம்மளால் அதை சகிக்க முடியல. அப்படிங்கிற போது இது பற்ற வச்ச உடனே அது டக்குன்னு பற்றிக்கிச்சு. இவ்வளோ பெருசாக பார்த்தோன்னே எங்கள் அண்ணனே நினைக்கல, என்னடா இது கொளுத்து, இந்த குடும்பாவி கொளுத்துனா அவனுங்களே கொளுத்திப்பானு தெரியுமா என்னைய, டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகி போச்சு. இது எப்படா மூடுறதுன்னு பார்த்தாரு. அப்புறம் இவங்க போய் கூப்பிட்டோடனே, இல்லைங்க கொஞ்சம் டார்கெட்டை மட்டும் குறைச்சிங்க அப்படின்னு ஆரம்பித்ததால் அதை முடிச்சு வைக்கிறதுக்கு போகிறாரு. இப்போ என்ன நடந்துட்டு போகுது? அதால் ஒன்றும் நடக்காதுன்றீங்க. 2ஆம் தேதி சரக்கும் ஒன்றும் கிடைக்காது பெருசாக, எல்லாம் பிளாக்ல இருக்கும். பட் அதான் 1ஆம் தேதியே வாங்கி வச்சுருவாங்கன்னு வச்சுங்க. அதுக்கு தான் ஆண்களை வச்சு செய்யறது இல்லை. இதை செஞ்சா மது குடிப்பு மாநாடு ஆகிடும். அது இயல்பா அப்படி தானே. நான் வந்து இல்லை, அப்புறம் உழைக்கிறவன் அப்படி ரிலாக்ஸாக இருக்குத்தானே செய்வான். ஒரு 4 பேர் இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர் எப்படி வளர்க்கப்படுறான்? 2 பேர் சேர்ந்தாலும் என்ன மாப்பிள்ள ஒன்றும் இல்லையான்றான். 3 பேர் சேர்ந்தா கன்ஃபார்மு. வேலைக்கு போகிறானுங்க காலையில், என்னடா பாக்கெட்டு முட்டாகுது மாப்பிள்ள, இன்னைக்கு எங்கள் ஓனர் இல்லை, காலையிலேயே போகிறேன் அப்படின்னு ஒன்று. அப்படி இவன் வேலைக்கு போகிற நின்றுறானே, சார் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார், நாளைக்கு வரேன் சார். இவன் ஆமாப்பில்ல, இவன் போயிட்டு சாயந்தரமா அது தானே பண்ண போகிறான். ஆனால் இதை காட்டின உடனே அப்படியே மயங்கி விழுந்துடுறானே. அந்த அளவுக்கு இளைஞர்கள் ஆளாயிட்டோம். அப்படி இருக்கிற போது இந்த நாட்டில் போய் மதுவை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன்னா அதற்கு உண்டான வேலையை செய்யணும். ஒன்றுமே இல்லை, ஒரே நாளில் மூட்டு போயிடலாம்ல. கொரோனாவில் மூணு மாதிரி மூடலாம்ல, மூடிட்டு போயிருக்கலாம். 2 வருஷம் இருந்தது இல்லை, செஞ்சுட்டா என்ன ஆகிட போகுது? இவனுக்கு வந்து இதில் வேற 45,000 கோடி வருது, வந்து கவர்மெண்ட்டு காசு கொடுத்துருமா மத்திய அரசு. இந்த வாதம் எப்படி சரியாக இருக்கும்? ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிக்கிறானே, பிட் பாக்கெட்டில் தான் அவன் குடும்பத்தில் 10 பேர் சாப்பிட்றாங்க. யோ என்னையா நீ பிட் பாக்கெட் அடிக்கிற, எவன் தாலியெல்லாம் அறுதியா? எங்கள் வீட்டில் சாப்பிட்றாங்களே, நான் ஒரு மாதத்துக்கு 30,000 பிட் பாக்கெட் அடிப்பேன், 40,000 அடிப்பேன், கொடுத்துறேன். நான் நிறுத்தி 2 எப்படி சரியாக இருக்கும்? சரி, அடுத்த கேள்வி வந்துட்டு செந்தில் பாலாஜி விஷயம் பரபரப்பாக பேசிட்டு இருக்குது, பார்த்துருப்பீங்க. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் அவர் வந்துட்டு வீரன் தீரன் தியாகி இப்படிலாம் புகழ்ந்து பாராட்டி பேசியிருக்கிறது. அவருக்கு அந்த வரவேற்பு, போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்துனது, இப்படி நிறைய நடந்து முடிஞ்சுது, பார்த்துருப்பீங்க. என்ன அதில் உங்களுக்கு கருத்து? உறுதி தான். என்ன உறுதிங்க? தியாகம் தான். எங்களுக்காக தியாகம் பண்ண தியாகிடா நீ.
எங்களுக்காக தியாகம் பண்ண தியாகிடா நீ. ஓஹோஹோ. எவனும் பிஜேபி காலில் விழுந்துட்டு முதல்வர் ஆகிறான், துணை முதல்வர்லாம் ஆகிறான். நீ பரவாயில்லடா தங்கமே, நீ வந்து தியாகத்தை எங்கள் திமுககாரோட பண்ணியிருக்க மாட்டான். உன்னை நல்லா நீ வளர்ந்துருக்கிற அப்படிங்கிறது அந்த மிச்சப்படுகிற தியாகம். உறுதி. இந்த நாயகன் படத்தில் டெல்லி கணேசும் கமலஹாசனும் ஒரு வசனம் வரும். என்ன ஹீரோ எப்படி இருக்கு, மூச்சு விட மாட்டேன்ட்டேனே அப்படின்ட்டு கையில் கட்டுக்கட்டுன்னு, என்ன அடி மிதி கிதி என்ன மூச்சு ஒரு வார்த்தை விடலையே. அந்த உறுதி, அந்த உறுதி பாலாஜிக்கு இருக்கு. அப்போ அதை பாராட்டத்தானே ஆகணும். இதுக்கெல்லாம் சேர்த்து அவருக்கு துணை முதல்வரே தரணும். இவ்வளோ உறுதி, இவ்வளவு நேர்மை கட்சிக்கு தரணும். என்ன தர்றாங்கன்னு தெரியல. அதாவது இவனுங்க படுற கொண்டாட்டங்குது, அதுதான் நமக்கு எரிச்சலை. இப்போ அரசியல்வாதினாலே ஊழல்வாதிகள் தானே. அதுவும் நீங்கன்னா மகா ஊழல்வாதிகள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஊழல் பண்ணாமலாம் அரசியல்லாம் இருக்க முடியாது. ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு நேர்மையான ஒரு ஆளை சொல்லுங்கள். எல்லார் மேலேயும் சிலது இருக்கும். அதுவும் அரசியல் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போயிட்டா நம்மளே விரும்பலாம் நமக்கு வந்துடும். அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கிற போது லட்டை கொடுக்குறதும் அதை கொடுக்குறதும் இண்டை கொடுக்குறதும், முதல்ல நீங்கள் வந்து சரி விசாரணை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு ஒன்று விடுதலை, ஒரு பெயில் கொடுக்கல. தெளிவாக அந்த நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட் வச்சுருக்கேன். அதில் தெளிவாக சொல்கிறாங்க, 2000 எதிரிகள், 600 சாட்சிகள், இவங்க எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிலாம் பல விஷயங்களை சொல்லி அதான் டைம் டிலே. அப்புறம் அதில் இந்த கேஏ நஜீப் அப்படின்னு ஒரு வழக்கை காரணம் காட்டுறாங்க. அதாவது கேஏ நஜீப் பிஎஸ் மத்திய அரசு, அவர் வந்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்த நபர். அவர் 2010 ஒரு பேராசிரியர் மலையாளி ஒருத்தரை கையை வெட்டுறாங்க. கையை வெட்டோடனே அதில் கொஞ்சம் அக்யூஸ் எல்லாம் செக்யூர் பண்ணுறாங்க. அதில் நஜீப் ஒருத்தர் பிடிச்சி போட்டுடுறாங்க. போட்டுட்டு சார்ஜ் ஷீட்டே போடலை. ரொம்ப நாளாக இழுத்தடிக்கிறாங்க. ரொம்ப நாளாக ஒன்றும் சரியாக ட்ரேஸ் பண்ண முடியல. அது ஒரு வழக்கை காட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து சார்ஜ் ஷீட் அதில் இடி இந்த மாதிரி பணம் அதில், அப்போது அதில் வந்து இந்த மாதிரி ரொம்ப நாள் சார்ஜ் ஷீட் போடாதல அந்த ஹியூமனிட்டி பேசிக்கில் ஒரு மனித உரிமைகள். இப்போ நீங்கள் ஒரு கொலை குற்றம், ஒரு அக்ரஸ் கொலை குற்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கப்படுதுன்னு வச்சுங்க. அந்த நாய்க்கு தான் தூக்கு தண்டனை கொடுத்துருமே, போய் தூக்கில் போடுறா அப்படின்னு யாரும் போட்டுறதில்ல. அதுக்கு முன்னாடி அவன் வெயிட்டு, அந்த கயிறு, டாக்டர் செக் பண்ணி, சப்போஸ் தூக்கு தண்டனை போடும்போது அவனுக்கு உடம்பு சரியில்லை, அந்த தூக்கு தண்டனை தள்ளி போயிடும். அப்போ அந்த ஒரு மனிதனோட மனித உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தரணும். சட்டம் ஒன்று, அவன் உரிமைன்னு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிற நாட்டில் இன்னொரு கேஸை வந்து அவங்க சொல்கிறாங்க. அதாவது சத்தீஸ்கர் சிஎம் இருக்காங்கல்ல, அவங்களோட துணை செயலாளர் சௌமியா சௌராசியான்னு ஒரு ஐஏஎஸ், ஒரு பிளேடி, அவங்க வந்து இந்த நிலக்கரி ஊழலில் பண மோசடி ஆகுது. ஒரு 150 கோடி மணி லாண்டரிங் பிஎம்எல்ஏ ஆக்டில் வராங்க. அவங்களும் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 9 மாதம் இருக்காங்க சரியில்லை. அதுலேயும் சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ண முடியல. அப்போது இவர் பெயில் ஆகிறதுக்கு முன்னாள் அவங்க பெயில் ஆகுறாங்க. இந்த ரெண்டுத்தையும் காரணம் காட்டி தான் பெயிலே வாங்கப்படுது. இல்லை ஒன்றும் பெரிய கிரவுண்ட்ஸ் ஒன்றுமே இல்லை. அதாவது எல்லா விசாரணைலாம் முடிஞ்சிச்சிங்க, எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டுங்க, நாங்கள் என்ன சொல்லுங்க, நாங்கள் வந்து நீதிமன்றம் எதுவுமே இல்லை. இந்த 2 காரணம் தான். அந்த 2த்தை விட்டுட்டீங்க, இதையும் விட்டுருங்க. இதுலேயும் சார்ஜ் ஷீட் போட முடியல, இன்னும் விசாரணை அப்படியே இருக்குது. நாங்கள் எவ்வளோ நாள் தான் உள்ளே இருப்பார் பாவம் அவர். அது சொல்லி தான் வந்து இருக்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுக்கு இவ்வளோ பாராட்டு விழா, இவ்வளோ பாராட்டு விழா. அவங்க 1000 கண்டிஷன் போட்டுருங்க. அது கண்டிஷன்லாம் ஒன்றும் இல்லைன்னு வச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், ஏன்னா கோர்ட்டு, நீதிமன்றம், தண்டனை எல்லாத்தையும் விட்டுருக்கணும். சாதாரணமாக ஒயின் ஷாப்பு போகிறோம் தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருப்போம், எல்லாம்னு சொல்லுவோம். செந்தில் பாலாஜி அக்யூஸ்டா இல்லையா, காசை கொள்ளடிச்சாரா இல்லையா, காசை எக்ஸ்ட்ரா வாங்கினாரா இல்லையா, அவன் ஆடி காரில் போகிறவனும் சொல்லுவான், 5-10 பிச்சை எடுக்கிற மாதிரி பிச்சைக்காரன் எல்லாரும் சொல்லுவான். எல்லாரும் சொல்லுவாப்பா, ஏங்கன்னு கூட 10 ரூபா அதிகம் வாங்கிட்டாங்க, 20 ரூபா அதிகமாக வாங்கிட்டாங்க. இதுக்கு நீங்கள் நம்ம முதல்வர் போன ஆட்சியில் ஒரு காணொலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க தம்பியை பற்றி சொல்கிறாரு. ஒரு பையனை கடத்தி போயிட்டாங்கன்றாரு.
அதில் இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லுவார். ம். மிக நெருக்கம் மிக நெருக்கம்னு சொல்லிட்டு மிக மிக நெருக்கம்னுவார். ம். அதை நான் சொல்லக்கூடாது, ம். நீங்கள் அதை ப்ளே பண்ணி பாருங்கள். ம். அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். யாருக்கு மிக மிகன்னு இருக்கும்? அதை தான் நான் சொல்லக்கூடாது என் வாயால். இல்லை, சொன்னது யார் சொல்கிறாங்கன்னு முதல்வர் சொல்லுவார். நம்ம முதல்வர் அப்போ எதிர்கட்சியாக இருந்தார். அவர் சொல்லுவார், அந்த மிக மிக மிக, அதாவது நம்ம உதயநிதி அவர்கள் சொன்னார்ல, குனிஞ்சி தப்பாக நினச்சிடாதீங்க, கீழே விழுந்து பதவி வாங்கினாங்கன்றது சொல்லுவார் அவர். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னார், ம். என்ன சொன்னார், யாரும் தப்பாக நினச்சிடாதீங்கன்னார்ல, மருந்து குடிக்கும் போது குறை நினைக்காதுன்றது தான் அது. அதான் அந்த மாதிரிலாம் சொன்னவங்க இன்றைக்கு வந்து, அதாவது எனக்கு என்னென்னா, உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு ஒரு பிரசாந்த் கிஷோர் தேவைப்பட்டார். உங்களை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த மாதிரி ஒரு நபர் தேவைப்படுகிறாருன்னா, அப்போ இது நீங்கள் என்ன பெரியார் வழி வந்தவங்க, அண்ணா வழி வந்தவங்க, கலைஞர் வழி வந்தவங்க, ஸ்டாலின் வழி வந்தவங்கன்றதெல்லாம் இருக்குது இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம சொன்னோம்னா பாரு, கிண்டலை பாரு, அது எல்லாம் அந்த வழிதான்ற மாதிரி அர்த்தம். அதான் இல்லை, இது உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு வெக்கமா இல்லையா? பாரம்பரியமிக்க கட்சி ஒரு ஆளை நம்பி ஒரு ஆளை இப்படி கொண்டாடுது. வந்து போய் நம்ம பொன்முடி அவர்கள் முன்னாடி உட்காருன்றாரு. அப்புறம் வந்து இன்னொன்று அதை விட கொடுமை, ஒரு 10-15 பாட்டை போட்டு ஒரு சீனை போட்டு வச்சுக்கிறானோ, அதெல்லாம் பார்த்தோம்மா நாராசமாக இருக்குது. நல்லது. நிறைய தகவல்களை வந்து சொல்லியிருக்கீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.